நான் இங்கே தான் கொண்டு இருந்தேன். தம்பி இங்கே வந்து பக்கத்தில் கொண்டுட்டான். நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு எதார்த்தமாக திரும்பி பார்க்குறோம். இங்கே பாருங்க டான்ஸை பார்த்தீங்களா? காயத்ரி பரவாயில்லையா? இந்த சனி குளிச்சுட்டு சுடிதாரெல்லாம் போட்டாச்சு. இந்த சுடிதாரெலாம் வச்சுக்கிறியான்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. போட்டா தானே தெரியும். பாருங்க அப்பா நம்மளும் 2 பக்கம் வச்சு குத்துனுங்காட்டின்னு டெய்லியும் பாருங்க. இப்போ என்ன நீ என்ன பண்ண போற? என்ன ப்ரோக்ராம் இன்னைக்கு? அடுத்து திங்கோன்னு ஏன் சிரிக்கிறேன் பாரு தங்குட்டி. எங்க அப்பா காலையிலே வந்து வடை கொடுத்துட்டு போறாரு மாமா. வடையா? என்ன வடை? உளுந்த வடை அதெல்லாம் வாங்கிட்டு. எதுக்கு? தெரியல, அவரு டீ சாப்பிட்டு போறதுக்கு வந்துட்டு சூடா போடாம சரி நீங்க அடிக்கடி போய் டீ சாப்பிட்டு வடை சாப்பிடுறீங்களா வீடியோலாம் பாக்குறாரு. உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்காரு. அப்ப எனக்கு டீ வடை ஞாபகப்படுத்தி விட்டீங்க. நான் போய் சாப்பிட்டு வர்றேன். இங்கேயே வச்சு தர உங்களுக்கு பால் இருக்கு. அதெல்லாம் கடையில் போய் சாப்பிட்டா நல்லா இருக்கும். வீட்டில் வச்சு தந்தா வேண்டாமாமா. ஆமா செலக்குட்டி டான்ஸ் ஆடுறீங்களா? கூப்பிட்டு சொல்றாரு அவரு. அச்சா அழகு. சரி மியூசிக் போடாமே எப்படி யாராவது ஒரு தங்குட்டி பார்த்து. சரி ஏதாவது இப்போ ஒரு என்னன்னா ஒரு கடற்கரை ஏரியாவில் இருந்தால் கடலுக்கு போகலாம். கோயம்புத்தூர்ல இருந்தால் கூட நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். மதுரையில் இருந்தனா கடல் கன்னி, அப்புறம் அந்த சின்ன குரங்கு மாதிரி, அப்புறம் மீன், அந்த எப்படி சொல்கிறது தெரியுமில்ல? பார்த்துருக்குறியா? கண்ணாடியாக இருக்கும்ல, ஃபுல்லாக உள்ள மீனாக இருக்குன்னு நம்ம நடுவால் நடந்து போகிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் பார்த்தது இல்லையா? அது இல்லடி, சும்மா இப்படி ரூம் ஆட்டு தான் இருக்குது. அது போல கண்ணாடியிலே கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே மீன் விளையாண்டுருக்கு, நம்ம பார்க்கலாம். செலக்டி என்னப்பா நினை தங்க குட்டி. அச்சா அழகு. இன்னைக்கு என்ன பாட்டு பாடு? பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் தத்தினம் தைதை பறவைகள் சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதமா இச்சையில்லா 2 மணிப்புறவாம் தத்தினம் தைதை. அழகுத்தாங்க. இன்னைக்கு தான் மேட்சிங்கா போட்டிருக்கிறாரு. உச்ச இங்க இல்ல. இப்பதான்டா பெருமையா சொன்னேன் மேட்சிங்கா போட்டிருக்கிறாரு. அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப என்னத்தை குடிக்க போற அதை சொல்லும் போது இன்னும் குடிக்காத விரதம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற நீங்க. ம் 2 பேருக்கு இதே ஆக மாட்டேங்குது. பால் நிறைய இருக்குது. 1 லிட்டர் தானே வாங்கினா பெற போட்டிருப்பீங்களா? சூப்பர். ஓ ஓ என்னப்பா என்ன இவ்வளோ இருக்குது? நைட்டு பாலே குடிக்கல. அதை சொல்ற குடுறேன்னு பாரு. நீங்க அவங்ககிட்டயே நிக்கணும். என்னடா மயிலே தங்க குட்டி என்னம்மா? நான் இங்கேயே நிக்கணும். பாத்தீங்களா? கடவுளே. 2 பேருக்குமே பால் கலக்குறியா? அதே நம்ம பேசிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது. இருந்தாலும் இதை வரானப்பா சந்தோஷம். அச்சா பிடிங்க கண்டுபிடிச்சிட்டீ தங்க. அச்சா அழகு குட்டி. சரியா போச்சா? அது என்னம்மா கண்ணாடி போட்டு விடுவோம்மா.
எனக்கு வாங்க கண்ணாடி. கொஞ்சம் சுண்டலும் வெந்தயத்தையும் சாப்பிட்டுக்கங்க. இது வேறையா சுண்டல்? நீயும் வெந்தயம் சாப்பிட்டியா? இதான் சாப்பிட்றோம். ஆமாம், இது என்ன இவ்வளோ பெரிய டம்ளரில் யாருக்கு? உனக்கா? தம்பிக்கு உனக்குமா? பாலா? ம். இல்ல ஆத்திரக்கு 2 பேருக்கு. தம்பி இங்கே தானே இருக்கிற. என்னதே சுட்டு தம்பிக்கு? இங்கே பார்த்தியா ஆளு? அது பூட்டிக்குது, நீ என்ன வேணா பண்ணு போ. ஓ, பந்து எடுக்க போறியம்மா? நீ பாருங்க எப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறத. அப்புறம் சாப்பிடுவாங்களா? என்ன 4 வடையுமே சாப்பிட்றலாமா இல்லை 2 வடை போதுமான்னு பார்த்துக்கிறியா? 2 வடை போதும், ஆளுக்கு 2. ஆதிக்குட்டிக்கு ஒரு உளுந்த வடை, பொண்ணு பருப்பு வடை. இது எங்கே வாங்கிட்டு போகிறது இல்லை எந்த கடையில்? பரவாயில்ல, வாங்கிட்டு வந்துட்டாரு. பாருங்க அம்மாட்ட போக மாட்டேங்கிறது. போயிட்டா அப்பா. நேற்று வச்சு அவரைக்காய் மிச்சமாயிடுச்சு. ஒரு ஊரில் எடுத்து அதுலேயும் மிச்சமாயிடுச்சு. சாம்பார் வச்சதுனால. பாருங்க இன்னும் பால் மிச்சம் 1 லிட்டரில். இந்த பால் என்ன பண்ண போகிற? ஓ, அதில் கஞ்சி காய்ச்சுவியா? சரி சரி. பாருங்க நைட்டு வந்து கோதுமை ரவை செஞ்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது உண்மையிலேயே ரவை. இப்போ காலையில் கூட அதையே சாப்பிட்டுக்கலாம் மாட்டேங்குது. பாருங்க சாம்பார் மிச்சம். சாம்பார் அது மத்தியானம் ஒரு வேளை நான் வேற இங்கே சாப்பிடல. ஆமாம், அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டு வந்தேன் நான். ஆமாம், தம்பி கூசி கொட்டு அப்புறம் அம்மா வீடு இறக்கி விட்டு போகும்போது அங்கேயே விட்டு வந்துட்டேன். முட்டை குழம்பு இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டேன். எனக்கு முட்டை குழம்பு ஊற்றி கொடுத்தீங்க. ஆமாம். பால் குடிக்கல பாங்க பால். இந்த கண்ணாடி எங்கே போகும்போது வாங்கினது? இது எங்கே போகும்போது வாங்கினது ஞாபகம்தா? குமாரண்ணனோட தான் இங்கே வேலைக்கு போகும்போது தான் வாங்கினது. இங்கே வருங்க இந்த கண்ணாடி வாங்க. எப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேரா திரும்பினீங்க கோமாளி மாதிரி இருக்குதா? இல்ல எனக்கு நேர்ல திரும்பும்போது ரெட் கலர் கண்ணாடி தெரியுது. ஆமா, கலர் கலர் மஞ்சள் அடுத்து. இங்க வாங்க கரெக்டா ஞாபகம் சொல்லுவாங்களா? சொல்றேன். மாடு பார்க்க போனப்பா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க வடை மட்டும் எத்தச்சோடு குண்டாக்கு பாருங்க, போட்டா மாதிரி இருக்கு. இந்த ஒரு வடையை 2 வடையா போட்டுக்கலாம். நைஸா தட்டி இருந்தா 2 வடை போட்டுக்கலாம். போண்டா மாதிரி ஓட்டு வச்சிட்டாங்க. ரொம்ப மொந்தமா உங்க அப்பாட்ட கேளு எந்த கடையை வாங்குனீங்க? நானே எல்லா டீ கடையிலையும் போயிட்டு இந்த மாதிரி வடை போண்டா வந்து பார்த்ததுல எங்க வாங்கினேன்? தள்ளுங்க. 2 வடையுமே இப்படித்தான் இருக்குங்க. 2 பருப்பு வடையுமே இப்படித்தான் இருக்கு. தள்ளுங்க. குடல் நல்லா சூப்பரா இருக்குது. பாலை கலக்கு சூப்பரா இருக்குது. கண்டுபிடிக்கிறீங்க. குடல் டீ நாஸ்ட் வந்து அவர் டேஸ்ட் இருக்கும். நாளைக்கு வந்து பால் குடிச்சிட்டாரு, அதனால சாப்பிட மாட்டேங்குது. பசியில் இருந்தால் மட்டும்தான் நிறையா கொடுத்தா 2 பொரி பொரிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாம்பாருக்கு சாப்பிடலாம் நவுத்து போச்சு. அதை வந்து பாருங்க டீயில் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ எறும்புங்க பின்னாடி. நான் இந்த பக்கம் போட்டு எங்கது சுள்ளெரும்பு போடு. அங்கே மேலே இருந்தது சுள்ளெரும்பு இருந்திருக்கு. தம்பி நல்ல வேலை தம்பி கடிக்கல. இங்கே எங்கே போதும் தெரியல, இடத்த கண்டுபிடிக்க முடியல. அங்கே சந்துக்குள்ள தான் போகுது. வேற அங்கேருந்து அந்த கூடையிலேருந்து எதுவுமே தின்ட்டு வர மாட்டேங்குது எறும்பு. அங்கேருந்து கடத்திட்டு வருது. ஐயோ பெரிய பெரிய எறும்பு சுள்ளெரும்பு. நல்ல வேலை தம்பி கடிச்சுன்னு என்ன சுள்ளெரும்பு சாமி சுள்ளெரும்பு. வேற எங்க போன கண்டுபிடிக்க முடியலையா? எறும்பாமா என்ன சொல்லிட்டு இருக்கிற? இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த மூலையில் நான் இங்கே தான் கொண்டு இருந்தேன். தம்பி இங்கே வந்து பக்கத்தில் கொண்டுட்டான். நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கிற நாங்கள் வாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு யதார்த்தமாக திரும்பி பார்க்குறோம் பின்னாடி கட்டெரும்பு, அத்தான கட்டெரும்பு. இந்த கட்டெரும்புங்கிற சுள்ளெரும்பு செவ்வெரும்புன்னு சொல்லுவாங்க. அது துளி துளியா. நல்ல வேலை தம்பி எதுவும் கடிக்கல சாமி. ஊசிக்கு குத்துனது கூட வலிச்சிருக்கு. ஏண்டி
ஊசி குத்துறத விட வலிச்சிருந்துருக்கு. அதுக்கு அந்த அளவுக்கு கழுத ஸ்லீப் ஆட்டம் கழிச்சு இருப்பாங்க. ஆமா. இன்னும் மத்த முன்ன இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க பாருங்க எறும்பு பாருங்க. இது இந்த எறும்பு கடிச்சா என்ன எப்படி நம்மளுக்கே பயங்கரமா வலிக்கு. தூக்குறீங்கண்ணே அந்த பக்கம் தூக்கிட்டு போயிடுவேன். வங்கு போட்டு எப்படி இதாயிட்டு வருது. இன்னுமே போக மாட்டேங்குது. இன்னும் வேற எறும்பு இருந்தா மருந்து போட்டு இந்த செத்துருக்கு. சாகவே இல்லை பாரு.